ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். அதுக்காக தான் நேற்றுக்கு வீடியோ போட முடியல, அதனால் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேசிடுவோம் அப்படின்றதுக்காக தான். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, இப்போ எக்ஸிட் போல்னு ஒரு விஷயத்தை எடுத்து விட்ருக்கானுங்க. அது எந்த அளவுக்கு நியாயமாக எடுத்து விட்ருக்காங்கன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் கிளிப்பை பார்த்தேன். அதில் ஒரு வயசான ஒரு பாட்டி வயசுன்னு வைங்க, ஒரு பாட்டி அங்கே 100 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை வெட்ட வர்றானுங்க. ஒண்டியாலாக நின்று அந்த அம்மா தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ டிவிக்கேவை நம்ம எதுக்கு வெறுக்கிறோம், என்டிகேவை நம்ம ஏன் ஆதரிக்கிறோம் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன், என்னென்ன முன் ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றதையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்குமே சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது எப்படி இவங்க அந்த எக்ஸிட் போலை இது பண்ணுறாங்க, கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்ச அது கணிப்பு மாதிரியே தெரியல. முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா திணிப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அவங்க வெளியிட்டிருக்கிற எல்லா எக்ஸிட் போலோட கணிப்புகள்லையுமே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஜெயிப்பாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே ஓரளவுக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு எப்படி முட்டு கொடுக்குறான்னு தெரில. ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு ஐ திங்க் அந்த ஒரு பேர் தான். அவன் என்னடானா தாவேக்கா இத்தனை இடங்களை ஜெயிச்சு என்ன சொல்கிறது, மெஜாரிட்டி ஜெயிச்சு அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முட்டு கொடுத்து விட்ருக்கான். சரிப்பா, நீங்கள் எப்படியோ ஒரு பக்கம் நீங்கள் போய் கணக்கு எடுத்தீங்களா இல்லையான்னு தெரில, யாருக்கிட்ட போய் கேட்டீங்க என்ன எதுவுமே தெரில. ஆனால் இவனுங்களாம் கொடுத்துருக்கானுங்க. அதுலேயும் ஒருத்தர் தாவேக்கா தான் ஜெயிக்கும், தாவேக்கா தான் ஆட்சியை பிடிக்குன்ற லெவலுக்கு ஒரு முட்டை கொடுத்தானுங்க. சரி, அதை நம்ம அதை சரின்னு கூட ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இவனுங்களுக்கு எங்கே எரியுதுன்னு தெரில, நாம் தமிழரை அந்த இதில் போடணுன்ற அந்த ஒரு இதே வரமாட்டேங்குது. ஏன்னா நாம் தமிழர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8.8% வாக்கு வாங்கி அங்கீகரிட்ட ஒரு கட்சியாக வந்துருச்சு. இப்போ வரைக்கும் நாம் தமிழரை மற்றவையிலே போட்டுக்கிட்டே வரானுங்க. நீ மற்றவையில் போடு ராஜா, ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பார்த்துட்டோம். அப்போது நாம் தமிழர் மட்டும் எதுக்காக மற்றவையில் வைக்கணும்? அவங்க ஒரு அங்கீகரிக்கிட்ட ஒரு கட்சியாக வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் தாவேக்கா இப்போ தான் வந்திருக்கானுங்க. தாவேக்கா பேர் கொண்டு வருது. ஆனால் நாம் தமிழரில் சரிப்பா நீ அந்த இதில் நான் மற்றவையில் வேறு யாராச்சும் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை. ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியிலோடையும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ மற்றவைன்னு பார்க்க போனீங்கன்னா அதில் என்டிகே மட்டும்தான் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி போடுறானுங்க. ஆனால் என்டிகேன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு இப்போ வரைக்குமே வாய் வர மாட்டேங்குது. இதில் இதான் எல்லாரும் என்ன தாவேக்காரன் என்ன சொல்லுவான்னா, நீ டிஎம்கேக்கு சொம்பு தூக்குற, ஏடிஎம்கேக்கு சொம்பு தூக்குற, அங்கிட்டு இருந்து அவங்க டிஎம்கே, நீ தாவேக்கா வேணுக்குன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போது நாங்கள் அவங்களுக்கு சொம்பு தூக்குறவங்களாம் இருந்திருந்தா அவங்க எங்கள் பேரையாச்சும் போட்டிருப்பாங்கல்ல, எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க. அப்போ எல்லாருமே எங்களை வெறுக்கிறாங்கன்றது தெரியும். இப்போ மாற்றம்னு இவங்க டிவிக்கேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல, உண்மையான மாற்றம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் மட்டும்தான், வேறு எவனுமே கிடையாது. அது இந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது மே 4ஆம் தேதி இவங்க எல்லாருக்குமே தெரிய வரும். சரிப்பா நீங்கள் சொல்லலாம், சப்போஸ் தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா 1-2 இடங்கள் ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அது எல்லாமே இருக்குது. இன்னும் ஒவ்வொரு வரிசையாக நான் வரேன். அதில் என்னென்னலாம் நான் பண்ணுறது காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதையுமே பார்த்துருவோமே. சரி, இந்த ஒரு ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய அந்த எக்ஸிட் போல நம்ம நம்பவும் முடியாது, நம்பவே கூடாது முதல்ல. ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொன்ன எந்த எக்ஸிட் போலுமே கரெக்டாக அமைஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அவங்க சொன்னதுக்கு ஏற்குமாறாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுலேயும் அப்படி தான் நடக்க போகுது. சரி, அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டி வயசு இருக்கக்கூடியவங்களும் ஒரு தாத்தா வயசு 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அரச மரத்தை யாரோ கவர்மெண்ட் யாரோ வெட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்கள 2 பேராக நின்று ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் நின்று தான் அதை தடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா யார் வந்தாரோ ஃபஸ்ட்டு யாரோ ஆஃபீஸர் யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது, அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரிலாம் வெட்டாதீங்க, 100 வருஷம் பழமையான அரச மரம், இது இந்த இடத்துல இவ்வளோ வெயில் இருக்குது, அதையே நம்மளால் தாங்க முடியல, இதை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இதுக்கும் மேலேயே அதிகமாயிடும், நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த தெருவில் 3 குடும்பம் தான் இருக்குது, 12 குடும்பம் இருந்தது.
3 குடும்பம் தான் இருக்கு. காரணம் சின்ன மழை பெஞ்சாலே தண்ணி உள்ள வந்துடும். ஆமா, இந்த மரத்தை கல்ல போற எடுத்தாலே மரம் வேறு எவ்வளவு தூரம் போயிருக்கு தெரியும். இந்த கல்லை எடுக்க விடுறாங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது மரத்தை தாண்டி வாய்க்கால இவங்க போடணும். சொல்லுங்க, இந்த கல்லை எடுக்க விடல. இந்த கல்லை இவங்க எடுக்க விடல. எடுத்தாதான் வேறு எவ்வளவு தூரம் போயிருக்கு தெரியும். அது எடுக்க விடல. சொல்லுங்க, இந்த கடைக்காரர் சொல்லுங்க, இந்த கல்லை எடுத்துட்டா சொல்லுங்க. இவ்வளவு தூரம் ஏற்றி வைக்க சொன்னா இப்ப வரைக்கும் ஏற்றி வைக்கலாம். மரத்தை தாண்டி அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆள் வந்து வெட்டுறதுக்கு ஆளெல்லாம் கூட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒத்தால நின்று அந்த மனுஷியாக நின்று எவனையுமே அந்த மரத்தை வெட்டுறதுக்கு விடவே இல்லை. அப்போது ஒரு வார்த்தை அங்கே ஒன்று சொன்னாங்க. நீங்கள் வந்து எந்த கட்சியை வேணால் இருந்துட்டு போட்டோம், நானே சொல்கிறேன், நீ எந்த கட்சியாக வேணால் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய அப்போ அந்த மனுஷி அந்த ஒரு விஷயம் சொன்னது தான் ஹைலைட்டு. அந்த விஷயத்தை அவங்க சொல்லும்போது உங்கள் மனசில் யாராவது ஒருத்தவங்க மைண்டில் வந்திருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்குமே வந்துச்சு. அப்புறம் எப்படி நீங்க வெட்ட வந்தீங்க? அவங்க வெட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. எப்படி நீங்க வெட்ட வந்தீங்க? அங்க கவர்னர் சொன்னாரு நீங்க வெட்டலாம் அனுமதி கொடுக்கணும். நீங்க வெட்டுறதுக்குரிய அனுமதியை கொடுத்து தொடுங்க மரத்தை. வெட்டுறதுக்குரிய அனுமதி எங்க? அனுமதி வாங்காம நீங்க எப்படி வெட்டலாம்? அனுமதி வாங்காம எப்படி வெட்டலாம்? ஏமா இங்க உள்ளவங்க எல்லாரும் தான்மா சொல்றேன், வாங்கம்மா வெளியே வாங்கம்மா. எல்லாரும் சேர்த்த மாதிரி காத்து கொடுக்குது சுவாசிக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆக்சிஜனை தாங்க வெளியிடுது. எல்லாரும் கொடுக்கணுமா? எல்லாரும் பகல்ல கொடுக்கும், நைட்டு கொடுக்காது, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். இந்த அரச மரம் 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்க வேண்டியது கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு எல்லா சந்தேகங்களும் சேர்த்தான இந்த மரத்தை 100 வருஷம் மரம் இதை வளர்க்க முடியுமா? இன்னும் 100 வருஷம் ஆகும். அதனால இப்பயே வெயில்ல வெக்கையில புழுங்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம். மரத்தை தொடக்கூடாது யாரா இருந்தாலும். இந்த விஷயத்த ஆரம்பத்துலேருந்து நம்ம எவ்வளோ வருஷமாக அண்ணன் சீமானுடைய அந்த பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு வர்றோம். அதில் ஒரு லைனு தான் இது, ஆலமரம் அரச மரம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை சொல்லி அரச மரம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நேரமும் ஆக்சிஜனை வந்து வெளியே விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். நானுமே அண்ணன் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருப்பேன். அதே விஷயத்த சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில, அது எனக்கு தோணுன விஷயம். அடுத்தது இன்னொன்று, இப்போ டிவிக்கே வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்காங்கப்பா, நிறைய பேர் பசங்களுக்கு பிடிச்சிருக்கு, யங்ஸ்டருக்குமே பிடிச்சிருக்குன்னு வைங்க. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வந்து இவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. என்னென்ன விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்கினார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு டிவிக்கே கொடியை வச்சுக்கிட்டு டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானலில் போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு டிவின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவனுங்களுக்கு வந்து டிவிக்கு அப்படின்றது வந்து ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் அவன் நின்றுக்கிறாங்க. விஜய் அவர் தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எந்த ஒன்றுமே கிடையாது. இவனுக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கொடியை மதிக்க கற்றுக்குங்க. எந்த இடத்துல எந்த அரசியலை பேசணும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு இடத்துல இப்போ கோயிலுக்குன்னு சொல்லி எல்லாரும் போயிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல இப்போ கள்ளழகர் இவங்க இறங்குறாங்கன்னு வைங்க. அந்த இடத்துல ஒரு கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, டிவிகே கட்சிக்காரங்க மட்டும் இங்கே இருக்க மாட்டானே. நாம் தமிழர் இருப்பாங்க, திமுகவும் இருப்பாங்க, ஏடிஎம்கே இருக்கும், பாஜக இருக்கும், காங்கிரஸ் இருக்கும். இந்த எல்லா கட்சிக்காரங்களும் ஒரு மனதாக அந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருந்தா, அந்த இடத்துல வந்துக்கிட்டு சட்டையை கழட்டிக்கிட்டு டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க பைத்திய மாதிரி. கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க, ஏன்டா இவங்களாம் பைத்தியக்காரங்களா, எந்த இடத்துல என்ன பண்ணணும் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டாங்களா? இன்னொரு விஷயம், கொடைக்கானலுக்கு போய்கிட்டு மோஸ்ட்லி கொடைக்கானலுக்கு எங்கே போவாங்க, கொஞ்சம் சுற்றுறதுக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலீவ் ஆகிறதுக்கு, கொஞ்சம் மன நிம்மதிக்காக அங்கே போய் சுற்றிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு வருவாங்க. அங்கேயுமே போய் நின்றுக்கிட்டு டிவிக்கேன்னு சொல்லி கொடியை காட்டி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. யாருடா நீங்களா? இவனுங்க உண்மையிலே சொல்கிறேன், இவங்களுக்கு கொடி மேலே 1% கூட மரியாதை கிடையாது. என்ன எல்லா இடத்துலையும் போய் டிவிக்கேன்னு கத்தணும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவே பார்த்தேங்க. என்னென்னா, டிவிக்கேக்காரங்க ஒரு பையன் போல இருக்குது, அந்த பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய டிவிக்கேவோட கொடியை வச்சுக்கிட்டு வாங்குறான். ஓகேப்பா, சூப்பர். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுடைய கொடியையும் உங்களுடைய கட்சியையும் மதிக்கிற மாதிரி எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படி பண்ணுங்கள். சும்மா போகிற இடத்தெல்லாம் போய் கத்துறேங்க, அதாவது என்ன சொல்கிறது,
டிவின்னு கத்துறது, கட்சி கொடியை இது பண்ணுறது, அப்படி தாங்க அந்த ஒரு தியேட்டரில் போய் டிவின்னு கத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த தியேட்டரில் ஓடின படம் என்ன படம்னா அஜித் நடித்த அமர்கலம்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படம் தான். இவங்க கத்திக்கிட்டு இருக்கவும் அடித்து பற்றி வெளியே விட்டானுங்க. இதுதான் நடந்துச்சு. இப்படி தான் நடக்கும். ஏன்னா எந்த இடத்துல அரசியல் பேசணும். இப்போ நார்மலாக நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ கடையில் போகிறோம், அங்கே போய் போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க இங்கே அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவனுக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு தெரியலை எந்த இடத்துல அரசியல் பேசணும், எந்த இடத்துல எப்படி இருக்கணும். இடப்பொருள் ஏவல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு மண்ணும் கிடையாது இவங்களுக்கு. இது ஒரு விஷயமானு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு விஷயம். ஆனால் டிவிக்கே முக்கியமாக நம்ம இப்போ நீங்கள் சொல்லலாம், ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து டிவிக்கே போட்டு வெறுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தோடு சொல்கிறேனே. இப்போது சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க சரியா? சதுரங்க வேட்டையில் அங்கே ஒரு செட்டியார்னு ஒருத்தர்கிட்ட அந்த ஹீரோ வந்து என்ன சொல்ல அந்த ரெட்டத்தில் பாம்பு அப்படின்னு சொல்லி அதை விற்கிறதுக்காக வந்து ஏமாற்றி பணத்தை பிடிக்கிட்டு போவாப்புல சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து டிஎம்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த செட்டியார் தான் மக்கள் சரியா? இப்போ இந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா அந்த செட்டியாரை ஏமாற்றிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவான். அப்புறம் வேறு கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு அவர் வேலையை பார்ப்பாப்புல. மறுபடியும் அந்த கும்பல்கிட்ட தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவன் ஒரு ஐடியா கொடுத்து அந்த செட்டியார்னு ஒருத்தர் இருக்கா அவங்ககிட்ட இந்த மாதிரி ஒன்று பண்ணிங்கன்னா ஏமாற்றி பணத்தை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள அனுப்பி வைப்பான். இப்போ அந்த இடத்துல செட்டியார் தெளிவாக இருந்துருவார். அதாவது ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டேன், நீயும் அவனை மாதிரியே வந்து அவன் சொன்னதையே எடுத்துகிட்டு வந்து மண்ணுளி பாம்பு அது இதுன்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட கறக்க வர்றியே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவாப்புல. இந்த ஒரு சினாரியோ தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் டிஎம்கே நம்மளை ஏமாற்றிட்டான்னு சொல்லி நாம் இது பண்ணி இது சொல்லிக்கிட்டு இருந்தால் அதே பொருளை அவனை மாதிரியே அவன் என்னென்னலாம் பண்ணானோ அவன் என்னென்னலாம் செஞ்சானோ அதையே எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் நான் வந்து உன்னை வந்து ஏமாத்துறேன்னு வந்தால் நாங்கள் எதுக்கு ஏற்றுக்கணும்? நீ புதுசாக வரேன்னு சொன்னால் கூட நாங்கள் ஏற்றுக்கலாம் சரிப்பா, அவனை மாற்றி அவன் இல்லாமல் ஒரு மாற்றமாக வர்ற அப்படின்னா சரின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் மாற்றமே இல்லாமல் அவன் சொன்ன கதையவே நீனும் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி அதை யோசிக்கிறது? இப்போ தாண்டா அவன் என்னை ஏமாற்றிட்டு போனால் மறுபடியும் நீ ஏமாத்துறதுக்கு வரியான்றது தோணுமா தோணாதான்? அதில் ஒரு விஷயம் கூட வந்திருக்கும். அந்த பாம்புக்கு பேர் விஜய்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுவும் இளைய தளபதி விஜய்னு வச்சுருப்பாங்க. எனக்கு அதை யோசிக்கும் போது எனக்கு அதுதான் தோணுது. இந்த கதை கரெக்டாக இப்போ நடக்கக்கூடிய அந்த இது இஷ்யூக்கு வந்து கரெக்டாக வந்து பொருந்தி வருது. அதுக்கு விஜய்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், கொடுமை. அடுத்து இன்னொரு விஷயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவேகா தலைவர் விஜய் வந்து அதாவது இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மே 4ஆம் தேதி தாவேகாலேருந்து யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ யார் எங்கேயுமே போகக்கூடாது, எல்லாரும் பனையூருக்கு என் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இவர் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு தான், ஏன்னா இவர் பிடிச்சி எல்லாம் வேட்பாளராக போட்டிருக்காருல, எல்லாருமே வேணான்னு இன்னொரு கட்சியிலேருந்து வேணான்னு சொல்லி பத்தி விட்டவங்களா போட்டிருக்காரு. வெற்றி பெற்றவுடன் வேறெங்கும் செல்லாதீர்கள் என்று தாவேக வேட்பாளர்களுக்கு விஜய் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். வெற்றி பெற்றவுடன் பனையூர் அலுவலகத்திற்கு வந்துவிட வேண்டும் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். சரியா? அங்கிட்டு இருந்து தாவுனவே இங்கே வந்து சப்போஸ் ஜெயிச்சுட்டு நாளைக்கு நான் உனக்கு அதை விட ஒரு 5 மடங்கு தரேன், நீ இந்த ஒரு 5 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பியோ அதை நான் ஒரே பேமெண்ட்டாக தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் தாவுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் என்ன நினச்சிட்டாருன்னா சப்போஸ் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நேராக பனையூருக்கு வந்துடுங்க. எப்படி பனையூருக்கு வந்துடுங்க? இதுக்கு தான் சொல்கிறது, உங்கள் தொண்டர்களா நியாயமாக இருக்கிறவனா உங்களுக்கு பிடிச்சவனா உங்களை விட்டு வேறு எங்கேயும் போகாதவனா பார்த்து வேட்பாளராக போடுங்கன்னா, ஏற்கனவே வேணுன்னு பற்றி விட்டவனா வேட்பாளராக போட்டால் இதுதான் நடக்கும். இப்போ அவர் பதறாரு. சப்போஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா கூட வைங்க, இவங்க மாறி போயிட்டாங்கன்னா அந்த பக்கம், அதுக்காக தான் அவசரமாக கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இருக்கணும், ஏன்னா அந்த பயம் இருக்கணும். ஏன்னா இவங்க இதை தான் பண்ணுவாங்கன்றதை தெரிஞ்சு தான் ஏற்கனவே நம்ம வந்து பல விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ விஜய்க்கு உரைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சொல்லியிருப்பாங்க போல் விஜய்க்கு, ஐயா இவனுங்களை வந்து நம்ப முடியாது, இவங்க ஏற்கனவே பல கட்சியை தாங்கினவங்க, நம்மக்கிட்ட ஜெயிச்சுட்டு அப்போ ஏற்கனவே இந்த மாதிரி தாங்கினவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டா அவன் நாளைக்கு தாவத்தான் செய்வேன், அதை பார்க்குறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கோம்.
அடுத்து இன்னொரு விஷயங்க என்னதுன்னா, இப்போ சப்போஸ் விஜயே ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், இப்போ விஜயை பார்க்கறதுக்கு பல பேர் விஜயை பார்க்கறதுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. விஜயை பார்க்கறதுக்கு விஜய் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மனு கொடுக்குற மாதிரி வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த விஷுவலே இருக்குது. அவங்க மனு கொடுக்குறது வராங்க. இவர் காருவிலேருந்து வெளியே வராரு. அதில் குழந்தையும் வச்சுருக்காங்க, நிறைய பெண்கள் இருக்காங்க, நிறைய சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க. எல்லாரும் விஜய் விஜய்ன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. அவர் கொஞ்சம் கூட கண்டுக்காம, மனுஷனா கூட மதிக்காம, பிச்சைக்காரன் கூட அதை விட கீழே மதிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வண்டி அப்படியே கிளம்பிருச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து நடிகராக இருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். சரி, நடிகர் உங்களை பார்க்குற நிறைய பேர் வருவாங்க. அது இதை நீங்கள் இது பண்ணலை, சரி ஓகேன்னு கூட விட்டுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதினா மக்கள் வரத்தான் செய்வான், அவனோட குறைய சொல்லத்தான் செய்வான். நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்க, சப்போஸ் சிஎம்மாக கூட ஆகிட்டீங்க, 6 கோடி பேர், இப்போ 8 கோடி பேர் இருக்கான்னு கூட வைங்க, அத்தனை பேர் உங்களை பார்க்கணும்னு நினைப்பா. நீங்கள் அத்தனை பேரையும் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. மக்களோட மக்களாக நின்னா மட்டும்தான் அவன் உங்களை ஆதரிப்பான், அவன் உங்களை பற்றி பேசுவான், அவன் உங்களை பற்றி நினைப்பான். ஆனால் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக வந்து பார்த்து எதுவும் மனு கொடுக்குறது வந்துடுவீங்களே, நீங்கள் இறங்கி நிற்கலனா கூட பரவாயில்ல, உங்கள் காரை கூட நிப்பாட்டலை, நீங்கள் பாட்டுக்கு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி கிளம்புங்க. அங்கிட்டு பின்னாடியே 4-5 பேர் ஓடியும் வர்றாங்க, வந்துட்டு பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியில் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மக்கள் அவங்களுக்கு ஒரு இதே கிடையாது. யார் உங்களுக்காக யோசிக்கிறான், யார் உங்களுக்காக வேலை பார்க்குறான்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் ஒரு சினிமா முகத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போயும் இவர் தான் அரசியல்வாதின்றதை மறந்துட்டு நடிகர் மாதிரியே இவரும் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்படி தாங்க இவங்களோட அரசியல் புரிதலை இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து நீங்கள் எதுக்கு என்டிகேவை நீங்கள் இவ்வளோ ஆதரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. என்டிகேவை முதல்ல ஆதரிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல்னா என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எனக்கு சொல்லி புரிய வச்சது யார் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேறு யாருமே எனக்கு அந்த அளவுக்கு அரசியல்னா என்னன்றது நமக்கு புரிய வச்சதே கிடையாது. அரசியல் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, அது ஒரு நார்மலாக இதோட விஷயம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அரசியல்ன்றது கிடையவே கிடையாது. அரசியல் அதிகாரம் அப்படின்னு உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீ உன் இயற்கையை பாதுகாக்கலாம், உன்னோட நாட்டில் இருக்க நீர் வளத்தை பாதுகாக்கலாம், மக்களை பாதுகாக்கலாம், மக்களுக்கு என்ன தேவையோ ஃபியூச்சர் பற்றி யோசிக்கலாம், கல்வியை பற்றி யோசிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்கு. அரசியல் என்பது என்னன்னு முதல்ல நீங்க விளங்கிக்கிட்டா செய்ய மாட்டீங்க. அரசியல் என்பது அறிவியல், புவியியல் போல ஒரு வாழ்வியல். பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியலை கற்றவர்கள் நீங்க தீர்மானிக்காம யார் தீர்மானிக்கணும்? கற்றவன் தானே மற்றவனுக்கு வழிகாட்டணும். கற்றவன் போறா எனக்குன்னு போயிட்டா மற்றவன் வந்து நின்றுவேன், மடைய நின்றுவேன் முன்னாடி. அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், அரசியல் உன்னிலிருந்து ஒருபோதும் விலகாதுங்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை அறிவிருக்கிறியோ அவன் ஆட்சியின் கீழே வாழ நேரிடுங்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே வாழ தகுதியற்றவன். இது அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது. புரட்சியாளர் லெனின். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, அண்ணன் எனக்கு பயமா இருந்துச்சு, நான் என்ன செய்யலாம்? அந்த வார்த்தையே அரசியல் தான். நீங்க அரசியல் பேசக்கூடாதுங்கிறான் பாருங்க, அதான் ஆகப்பெரிய அரசியல் வாழ்வியல். அது ஒரு வாழ்வியல், நாம அதுல வந்து வாழணும். இப்போ அதை எந்த அளவுக்கு நான் அதை யோசிக்கிறேன் அப்படின்றத நம்ம அண்ணன் சீமான் சொல்றதை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா புரியும் அவருடைய புரிதல் என்ன மாதிரி இருக்குன்னு. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் மாற்றி பேசுறாரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னு. இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியமா புரியும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. நீங்க கேட்கலாம், சப்போஸ் இந்த தேர்தலை நாம் தமிழர் சரி ஜெயிக்கலைன்னா வச்சுக்கோங்க, தோத்துட்டாங்கன்னு வைங்க. ஆனால் எப்படி தோற்றுருப்பாங்க? எத்தனையோ பேர் நம்மளை நம்பி ஓட்டு போட்டிருப்பான்ல. இதுக்கு முன்னாடி 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருந்தான். இப்போ ஒருத்தவே ஓட்டு போட்டிருந்தாலும் அவனுக்காக நாம் தமிழரில் நம்ம அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சியும் நிற்கும். ஏன்னா நம்பிக்கை
30 லட்சம் பேர் நம்ம ஃபஸ்ட் ஆரம்பத்துலேயும் நம்பினாங்க, இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம தோத்துட்டாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நமக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பான்ல, அவனுக்காக நம்பி களத்தில் நிற்பார் சீமானண்ணே, விட்டுட்டு போயிட மாட்டார். ஏன்னா நான் இப்போ முதல்ல இருந்தவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஜெயிக்கலை அப்படின்னா சரிப்பா பெரிய கட்சி எவனோ அவங்ககிட்டே நம்ம வந்து போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்தவனை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தனக்காக ஓட்டு போட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து சரியானதான் பண்ணுவேன்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டு எங்கள் கூட நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக அண்ணன் வந்து கண்டிப்பாக நிற்பார். இந்த ஒரு காரணம் தான் அவர் கூட நாங்கள் நிற்க வைக்கக்கூடிய. ஏன்னா கொண்ட கொள்கை, இப்போ நாளைக்கு வந்து ஒரு தலைவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தலைவன் இருப்பார், நாளைக்கு இறந்துருவார்னு கூட வைங்க, ஆனால் அவர் கொண்ட கொள்கை அப்படியே இருக்கும். அந்த கொள்கை யாராலையுமே அழிக்க முடியாது. அந்த கொள்கைக்காக தான் அவர் கூட நம்ம நிற்கிறோம். நீங்கள் சொல்லலாம், இப்போ வந்து சீமானண்ணே வந்து அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு, அவரை வந்து தப்பு அது இதுன்னு சொல்லி அவரை நீங்கள் எதிர்க்கலாம். ஆனால் அவர் கொண்ட கொள்கையை உங்களால் ஒருபோதுமே எதிர்க்க முடியாது. ஏன்னா அவர் வச்சுருக்கிற இயற்கையை பற்றி பேசுகிறத நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. மலையை பற்றி, நீரை பற்றி, ஆறு, நம்மளுடைய இயற்கை வளங்கள் கொல்ல போகிறது, மலையை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா பற்றியுமே உங்களால் எதிர்க்கவே முடியாது. இப்போ வந்து மண்ணை அள்ளி தூக்கிட்டு போகிறானுங்க, அதுக்கு நீங்கள் ஆதரவாக பேச முடியுமா? அதுக்கு அவர் எதிராக பேசிக்கிட்டு இருக்கார், அவர் வந்து தப்புன்னு சொல்கிறாரு, நீங்களும் தப்புன்னு தான் சொல்வீங்க. மலையை வெட்டிட்டு போகிறானா அதை அவர் தப்புன்னு சொல்லுவார், நீங்களும் தப்புன்னு தான் சொல்வீங்க. அப்போது அவர் எடுத்து வைக்கக்கூடிய கொள்கையை உன்னால் எதிர்க்கவே முடியாது. அவர் மேலே தனிநபர் அவதூறு நீங்கள் பரப்பலாம், ஆனால் அவர் வைக்கக்கூடிய கொள்கையை உங்களால் இது பண்ணவே முடியாது. கடைசியாக நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அது வந்து முழுக்க வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கும் தாவேக்காவை சப்போர்ட் பண்ணவங்களுக்காக மட்டும்தான். என்ன அப்படின்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் மே 4ஆம் தேதி பலவிதமான என்ன சொல்கிறது, அதை தாங்க முடியாமல் நிறைய பேர் என்ன வேணால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் இப்போ எலெக்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்காங்களே, குறிப்பாக தாவேக்கா தலைவர் விஜய், அவர் அவங்களுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவங்கள பக்குவப்படுத்தணும். சப்போஸ் ஜெயிச்சோம்னா ஓகே, சப்போஸ் தோத்தோம்னா அது ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வரணுன்றத நீங்கள் தான் புரிய வைக்கணும்னு சொல்லி ஒரு காணொலியை போட்டிருந்தாரு. வெற்றி தோல்வி கோச்சிலும் சரி, தேர்தலிலும் சரி, சரிசமமாக எதிர்நோக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் உருவாக்க வேண்டும். தேர்தல் நேரத்திலேயே தேர்தலுக்கு செல்லும் நம்முடைய தலைவர்கள் அவர்கள் கேன்வாஸ் செய்திட்டு பிறகு நாம் வெற்றி பெறுவோம். ஒரு கால் வெற்றி பெறாவிட்டால் அதை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அப்பொழுதே அவர்கள் குழந்தைகளையும் இளைஞர்களையும் தயார்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தவறான முடிவுகளுக்கோ தவறான வழியில செல்வதற்கு நம்ம இளைஞர்களை நாம் தடுக்க முடியும். உண்மையிலே சொல்கிறேன், இப்போ வந்து நாம் தமிழர் தோத்தாங்கன்னா எங்களுக்கு அது வந்து புதுசு கிடையாது, ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் டிஎம்கேவும், அதே மாதிரி தான் ஏடிஎம்கே, எல்லா கட்சிகளும். ஆனால் இவனுங்க எப்படி அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பிறந்தவனுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணுன்ற மாதிரி ஃபாஸ்ட்டாகவே. இப்போ ஒரு வருஷம் ஆச்சா இவர் இது பண்ணி உடனே சிஎம் ஆயிடணும். சப்போஸ் தோத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு அம்மா சொல்லுதுங்க, நீங்களாம் அதாவது தாவேக்கா அவர் வந்து தோத்துட்டார் அப்படின்னா, நான் என் குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விஷத்தை வச்சு கொன்றுவேன்றது சொல்லுது. நீ செத்து போ, அந்த குழந்தைங்களுக்கு விஜய் யாருன்னு கூட தெரியாது, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்கள ஆதரிக்கிறாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் இவர் தோத்துட்டாருன்னா இவன் வீட்டில் செத்து போயிடுவாங்க. முக ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊதி கொண்டுறோம், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். விஜய் பண்ணுவார் அந்த மாதிரி? அவர் தான் தோற்று போகிறாரு, எவ்வளவோ செலவு பண்ணி வந்திருக்காரு, அவர் அந்த விஷயத்தை பண்ணுவாரா? நீ யாரா பண்ணுறதுக்கு? என்னன்றது புரியலைங்க. இது ஒரு மாதிரி இருந்தால் அதை தெளிவுபடுத்துறதுக்காக ஒருத்தவங்களும் பேசியிருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், விஜய் அவர்கள் ஒரு வீடியோவாவது போடுங்க. கரூர் சம்பவம் மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வீடியோ போடாதீங்க, இப்போ ஒரு வீடியோ போடுங்க. அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம், என்ன வேணா ரிசல்ட் வரலாம். இந்த தேர்தலில் விஜய்னாவே சிஎம் ஆயிட்டாருன்னே வச்சுக்கோ, உங்களோட கற்பனை உலகத்துக்கே வச்சுக்கோ. அடுத்தரையும் அவர் தான் சிஎம் ஆவாரா? அதுக்கடுத்தரையும் அவர் தான் சிஎம் ஆவாரா? அரசியல்னா தோல்வி இருக்க தானே செய்யும். நின்னவங்கள ஜெயிச்சுட்டே இருப்பாங்களா? இதுக்கு கூட நீங்க தயார்படுத்தாம, ஏற்கனவே நம்ம இதே இதுல இளையபாரத்துல பேசியிருக்கோம். திருச்சியில அந்த காந்திபுரத்துல இருந்த கூட்டம் நடந்தப்ப நம்ம சொன்னோம், இவங்களை வந்து அரசியல் படுத்தணும், இந்த மாதிரி காம்பவுண்ட் சோர்ல ஏறக்கூடாது, போஸ்ட் கம்பத்துல ஏறக்கூடாது, குட்டிச்சோர் மெத்தல ஏறி நிக்க கூடாது, ஏதோ நீங்க விழுந்தீங்க அசம்பாவிதமானா பெரிய உயிர் சேதமாகும்னு 41 உயிர் அடுத்த இதுல கரூர் இதுல பலி கொடுத்தாரு. அதே போல இப்போ வீடியோ டெய்லி இன்ஸ்டாவை திறந்தா, விஜய்னா எப்படியா ஜெயிச்சிருந்தா, நீ ஓட்டு போட்டான், எப்படியா ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணுவாரு? துப்பாக்கி படத்துல வர மாதிரி எல்லாரையும் அவங்க வரவங்க எல்லாம் போய் ஸ்குவாட் எல்லாம் மறைச்சு எல்லா ஐவிஎம் மிஷினையும் எடுத்து எல்லாத்தையும் விசிலா மாத்த போறீங்களா? இனியா உங்களோட பைத்தியக்காரத்தனை எங்களுக்கு ஒன்றும் புரியல. பரீட்சை எழுதிட்ட, நீ என்ன மார்க் என்ன எழுதிருக்கியோ அதுக்கு மார்க் வரப்போகுது. பரீட்சையில நீ ஒழுங்கா எழுதாம நான் எப்படியாவது பாஸ் ஆயிரணும் எப்படி ஆக முடியும்? என்ன மக்கள் ஓட்டு போட்டாங்களோ அது வரப்போகுது. டெய்லி விஜய்னா எப்படியாவது பாஸ் ஆயிரனா, எப்படியாவது ஜெயிச்சிருந்தா, இல்லைன்னா நாங்களா செத்துருவோனா,
நான் சொல்றேன், இது வந்து விஜய்னாவுக்கு ஒரு பொழுதுபோக்கா தான் இருக்கலாம். நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு புள்ள 2 புள்ள வச்சிருக்கிறோம். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுகன்னு சொல்லி நம்மளை பாடாப்படுத்திட்டாங்க, அவங்க இதில் வாழ வச்சுட்டாங்க. இப்போ என்னடானா இதுக்கு அப்புறம் நமக்கு அப்புறம் வர்ற ஜென்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஓட்டை போட்டு சப்போஸ் அவங்கள உட்கார வச்சு இவங்க பண்ணுற தப்பில் நாமளும் அதை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விடும்போது என்ன தோணுதுன்னா, இப்போ எங்களுக்கு பிடிச்சது எனக்கு வந்து நாம் தமிழர் அண்ணே சீமான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் அது நடக்காது தான். நடந்துச்சுன்னா ஒரு பிளேஸை கொடுத்துருங்க, ஒரு பர்டிகுலர் இடத்த கொடுத்துருங்க, அவர் அந்த இடத்த பார்த்துக்கட்டும், அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும், நாங்கள் அங்கே அவருக்கு கீழே போய் இருந்துக்கிறோம், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அங்கே போய் இருந்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இவங்க பண்ணுற தப்பில் நாமளும் அனுபவித்து சாக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதாங்க, இதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாட்டை அண்ணன் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இப்போ இலங்கைக்கு போனாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இது டைம் ரொம்ப ஆனதுனால என்னால் அதை பேச முடியல, அதை நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த சாட்டை பேசுனது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, கரெக்டாக தான் பேசினாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு, ஏன்னா எனக்கு அவர் பேசுனது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தோணுச்சோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.